ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பத்திர பிழை திருத்தம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பத்திரத்தில் பிழை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி திருத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதை ரெண்டு வகையை எடுத்துக்கலாம். ஒரு பிழை பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எழுத்து பிழையாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம கவனக்குறைவால் வந்த பிழையாக இருக்கலாம். ஸோ அந்த பிழையை எப்படி திருத்துறது? இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா யாராவது வந்து நம்மளை ஏமாற்றிருப்பாங்க, அது வந்து பிழையாக இருக்கும், அதை எப்படி திருத்துறது? இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற வச்சுக்கலாம். அதாவது ஒரு எஸ்எஃப் நம்பர் இருக்கும், அந்த எஸ்எஃப் நம்பரை வந்து வேற ஒருத்தரோட எஸ்எஃப் நம்பரை நம்மளுக்கு வந்து இதை தான் அப்படின்னு சொல்லி விற்றுட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளை ஏமாற்றினது. ஸோ இது வந்து பிழை அப்படிங்கிறத விட அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஒரு வழக்காக தான் வந்து நம்ம போட்டு கோர்ட்டில் தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமே தவிர இதை டைரெக்டாக பிழைன்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடம் இருந்திருக்கும், அந்த இடத்துல இருக்கிறவங்க பேர் பெரியசாமி அப்படின்னு ஒருத்தங்க பேரில் இருந்திருக்கும். ஸோ இவர் பேரும் பெரியசாமி தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது என்னோட இடம் தான் சொல்லி அந்த பத்திரத்தில் வச்சுட்டு இந்த ஒரு இடத்த வந்து வித்துறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு போலியான பத்திரப்பதிவு அப்படிங்கிறத தான் வருமே தவிர அது பிழையாக வந்து வராது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரேண்டா இருந்தாலுமே அதோட இடத்தையெல்லாம் வந்து பெருசாக காட்டி, அதாவது பத்திரத்தில் இருக்கிறதையும் இதையும் வந்து மாற்றி நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 30 அடி இருக்கிற இடத்துல 40 அடி அப்படின்னு சொல்லி நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிழையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து மாவட்ட பதிவாளர்னாலேயோ இல்லை யாருனாலேயோ வந்து திருத்த முடியாது. அதுக்கும் வந்து நம்ம கோர்ட்டில் தான் வந்து கேஸ் போடணும். ஏன்னா அது 30ன்னு போட்டு நம்ம திருத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 10 அடிக்கு உண்டான அமௌண்ட்டு எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து உங்களை வந்து ஒரு 30 சென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி விற்றுருக்காரு, ஆனால் வந்து ஆக்சுவலாக அங்கே 25 சென்ட் தான் இருக்குது அப்படின்னா நம்ம பிழையை வந்து திருத்திக்கலாம், 25 சென்ட் நம்ம திருத்த முடியும். ஸோ அப்படி திருத்தினீங்க அப்படின்னா அந்த 5 சென்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நீங்கள் 30 சென்ட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அப்போ அவங்க மேலே கேஸ் போட்டு அதை தான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ எதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக இங்கேயே திருத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக்ஸு, ஏதாவது பேரில் வந்து பிழை இருக்கும், இல்லை வந்து அளவுகள் கரெக்டாக இருக்கும், செக்கு பந்தியில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு வடக்கு கிழக்கில் வந்து 30 அடியாகவும் தென்கிழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 அடியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து உல்டாவாக போட்டிருப்பாங்க, இதில் 20 இதில் 30ன்னு மாற்றி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருத்திக்கலாம். ஸோ இப்படி திருத்தறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிழை திருத்தல் பத்திரம் வந்து எழுதணும். அந்த பிழை திருத்தல் பத்திரத்துக்கு வந்து நமக்கு வந்து ஃபீஸும் இருக்குது. அதாவது சின்ன சின்ன பிழையாக இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை, அதுக்கு வந்து ஒரு 100 ரூபா இருந்தால் போதும். இல்லை அது வந்து ஒரு பெரிய பிழை இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே கட்ட வேண்டியது வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எஸ்எஃப் நம்பரையே மாற்றி போட்டாங்க, ஒரு சப்டிவிஷன் நம்பரையே மாற்றி போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு எஸ்எஃப் நம்பர் வந்து 131க்கு பதிலாக 130ன்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 130க்கு வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே கட்டியிருப்போம். அப்போ 130க்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 130ஓட வேல்யூ வந்து 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 131ஓட வேல்யூ வந்து 2 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா வந்து நமக்கு டிஃப்ரென்ஸு. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே வந்து கட்டி அதுக்கப்புறம் வந்து பத்திர பிழை திருத்தம் வந்து செய்ய வேண்டியது வரும். ஸோ அப்போ பத்திர பதிவு செய்கிறப்போ ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பத்திரப்பதிவு செய்யணும். இதிலே வந்து நமக்கு பத்திரப்பதிவுலேயே வந்து சிறிய பிழைகள் இருக்குது, பெரிய பிழைகள் இருக்குது. அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.